கடின உழைப்பு அப்புறம் நம்பிக்கையாலையும் இந்த உலகம் நம்மளை எவ்வளவு குறை சொன்னாலும் உங்க கனவு எல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றப்படும். அந்த கனவை உண்மையாவே நிறைவேற்றணும்னா நாம அனைவரும் ஒற்றுமையா இருந்தா அதோட பலம் பலம் பலம். எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்கார், சத் ஸ்ரீ அகால், ஆதாப். எல்லாருக்கும் ராம் ராம், ஜெய் ஸ்ரீராம். உங்க எல்லாரையும் மகாபலிபுரத்துல இந்த ஆஃப் இயர்லி கான்ஃபரன்ஸுக்காக வரவேற்கிறதுல பெருமையா இருக்கு. இப்பதான் தீபாவளி ஃபெஸ்டிவல் சமீபத்துல முடிஞ்சது. ஆனா அந்த சந்தோஷத்தை விட நான் இங்க இருக்கிறதா சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையை சொல்லணும்னா கஷ்டமான சூழ்நிலையில, கஷ்டமான நேரம் வலிமையான மனுஷனை உருவாக்குது. அதுதான் திடமான மனுஷனை கிரியேட் பண்ணுது. அந்த திடமான மனுஷன் எளிமையான நேரத்தை உருவாக்குறான். அந்த எளிமையான நேரம் பலவீனமானவங்களை உருவாக்கும். அப்படி பலவீனமானவங்க கடுமையான வேலையை உருவாக்குவாங்க, கடினமான நேரத்தையும் உருவாக்குவாங்க. அந்த கடுமையான நேரம் தான் ஒரு பெரிய வலிமையான மனுஷனை உருவாக்குது. இத துபாயில் இருக்கிற ஒரு ராஜா சொன்னாரு. ஷேக் ராஷித்ங்கிறது அவரோட பேரு. அது கடினமான சூழ்நிலையில தான் வலிமையான மனுஷங்க, பிரேவ் மென் உருவாகுறாங்க. ஆனா நமக்கு எல்லாமே ஈஸியா இருக்கணும். ஈஸியான வேலை முடிஞ்சிருந்தனால பலவீனமான மனுஷங்க உருவாகுறாங்க. அந்த பலவீனமான மனுஷங்கனால மறுபடியும் அசாதாரணமான சூழ்நிலைகள் உருவாகுது. அந்த சூழ்நிலைகளால திரும்பவும் வலிமையான மனுஷங்க உருவாகுறாங்க. அவரு சொன்னாரு, நான் ஒட்டகத்துல ஊர் சுத்திக்கிட்டு இருந்தேன். என்னோட பையன் மெர்சிடிஸ்ல ஊர் சுத்துவான், அவனோட பையன் ரோல்ஸ் ராய்ஸ்ல ஊர் சுத்துவான், அவனோட பையன் திரும்பவும் ஒட்டகத்துல தான் ஊர் சுத்துவான். ஆனா அவரோட பையன் மறுபடியும் மெர்சிடிஸ்ல வருவான். இது ஒரு வட்டம், வாழ்க்கை சக்கரன்னு சொல்லலாம். நெட் சர்ஃபோட ஆரம்ப காலத்துல டைரக்ட் செல்லிங்காக, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக இந்தியாவுல ரொம்ப கடினமான சூழ்நிலை இருந்தது. அப்புறம் அதாவது உங்களோட மென்டாஸ் இருக்காங்கல்ல, அதாவது நம்மளோட டீமோட சேர்த்து நிறைய பேர் இருக்காங்க. அதுல இருந்து 16 வலிமையான மனிதர்கள் தான் டைரக்ட் செல்லிங்காகவும் நெட் சர்ஃப்காகவும் வேலையை ரொம்ப சுலபமாக்கினாங்க. அப்படி வந்த ஈஸியான வேலையால நிறைய பேருக்கு நிறையவே லாபம் கிடைச்சது. அதுக்கு காரணம் அந்த 16 பேரும் அதுக்கப்புறம் வந்தவங்கனாலேயும் தான். ஆனா இந்த ஈஸியான வேலையால பலவீனமான மனுஷங்க உருவானாங்க. சும்மாவே இருந்து லாபம் சம்பாரிச்சாங்க. அப்புறம் அந்த பலவீனமானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தது. அந்த கஷ்டம் வந்தது காரணமே அவங்க தான். அந்த கஷ்டத்தை பார்த்தோன்னா பலவீனமானவங்களும் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும், எப்பவும் போல கடினமான நேரம். அது எப்படி 24 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 16 பேரு அந்த கடுமையான சூழ்நிலையில போராடி வேலையை ஈஸி ஆக்குனதுனால இப்ப என்கிட்ட 16,000 பேர் இருக்காங்க. 16,000 வலிமையான மனிதர்கள். யார் அந்த கடுமையான சூழ்நிலையை ஜெயிச்சு திரும்பவும்
வேலையை ஈஸியா மாத்தினாங்களோ அவங்களுக்கு தெரியும் பலவீனமானவங்க வருவாங்கன்னு. ஆனா அந்த 16 பேரை விட இங்க இருக்கிற நீங்க தான் ரொம்ப வலிமையானவங்க. எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு இங்க இருக்கிற ஒருத்தராவது என்னோட எண்ணங்களுக்கு இணையா செயல்பட முடியும்னு. பலவீனமானவங்களை விடுங்க, அவங்க வந்து போய்கிட்டு தான் இருப்பாங்க. பலவீனமானவங்க வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வருவாங்க போயிடுவாங்க. ஆனா வலிமையான மனுஷங்க திரும்பவும் சவால்களை ஜெயிப்பாங்க, திரும்பவும் ஈஸியான வேலைகளை உருவாக்குவாங்க, மறுபடியும் பலவீனமானவங்க வருவாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க எல்லாம் டெம்பரரியா அனுபவிக்கிறவங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளவுதான். நீண்ட நாள் சந்தோஷம், அதுதான் நெட் சர்ஃபோட ஆசை. இந்த பிசினஸ் எல்லாரும் பண்ணணும். நானு, நீங்க, உங்க ஜெனரேஷன் எல்லாருமே பண்ணணும். அந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இங்க இருக்கிற எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய நேரங்கள் தேவைப்படும். என்னோட ஜெனரேஷன் நீங்க எங்க கூட இருக்கீங்க, உங்களோட ஜெனரேஷன் கண்டிப்பா உங்க கூட இருப்பாங்க. அது வெறும் கனவா இருந்தது. அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டு வந்தோம். அத கொஞ்சம் கொஞ்சமா நாம அழகுபடுத்தினோம். அதோட அதை வலிமையும் படுத்தினோம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்ம பின்வாங்கல, கொடுத்த வாக்குகளை மீறவும் இல்லை. தவறுகள் நடந்ததுதான். ஆனா அதுல என்ன விஷயம்னா, இன்டென்ஷனலோட எந்த தவறுமே நடக்கல. பெரிய தப்பெல்லாம் நடந்திருக்கு. தவறுகள் இயல்புதான், ஆனா நம்மளோட கேரக்டர்ல எந்த மாற்றம் வரக்கூடாது. தப்பு எனக்கும் நடக்கும், உங்களுக்கு நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். எவ்வளவு தவறு நடந்தாலும் நமக்குள்ள இருக்கிறது நேர்மை மட்டும்தான். அதனால ஏமாற்றமே கிடையாது. அதனாலதான் கஷ்டமான நேரம் வரும்போது சில பேர்லாம் போயிடுவாங்க. எனக்கும் இதெல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு 24 வருஷமா. எனக்கு 24 வயசு இருக்கும்போது இருந்து. போய் மாட், இந்த டைம் நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன் நெட் சர்ஃப் ஆபிச்சுவேர் எழுதுவாங்கல்ல, நெட் சர்ஃப் எப்ப மூட போறாங்கன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல எழுதி போடுவாங்க. எல்லாருமே நமக்கு 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் டைம் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 24 வருஷம் நம்மளை யாருமே அசைக்க முடியல, கோடி கட்டி பறந்துகிட்டு இருக்கோம். அதான் நெட் சர்ஃப். அப்ப நான் 16 பேரோட மீட்டிங் நடத்தினேன். இப்ப நான் அதை விட ரொம்ப அதிகமான பேரோட மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கேன். நாங்க எங்கேயும் போறது இல்ல. இந்திய மக்களே, நாங்க இந்தியா ஃபுல்லா சூறாவளி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க போறோம். அப்புறம் ஒரு பெர்ஃபெக்ட் பிசினஸ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போறோம். பர்ஃபெக்ட் பிசினஸ்ங்கிறது எல்லாரும் நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணிட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி. அப்படி யாராவது ஜெயிச்சிருக்காங்களா என்ன? என்னோட கொள்ளு தாத்தா, அவரை நான் பார்த்ததே இல்லை, அவரோட போட்டோ கூட பார்த்ததே இல்லை. அவரு வெளியூர்ல ராஜஸ்தான்ல வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் என் தாத்தா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு ஒரு நகைக்கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு கடையை உருவாக்கிக்கிட்டாரு, சொந்த கடையை உருவாக்கிக்கிட்டாரு. அந்த கடையில வேலை பண்ண என் மாமா அந்த கடையில வந்த வருமானத்தை வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அதை வச்சு எங்க மாமா எங்க அப்பா வக்கீலாக்கினாரு. நான் நெட் சர்ஃபுக்கு அடித்தளம் போட்டேன். ஒருவேளை நான் இப்படி பண்ணியிருந்தா, அதாவது என் கொள்ளு தாத்தா என்ன பண்ணினாரோ அதை பார்த்து எங்க தாத்தா பண்ணின மாதிரி நம்ம தோத்துறக்கூடாது. என் தாத்தா என்ன பண்ணினாரோ அதைத்தான் எங்க மாமாவும் எங்க அப்பாவும் பண்ணினாங்க. ஆனா எனக்கு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் அவங்க செஞ்சதை பண்ணல, அதாவது என் குடும்ப தொழில பண்ணல. அதனால தான் நீங்களும் நானும் ஒரே குடும்பமா இருக்கோம். எவல்யூஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் நடக்க வேண்டியது, நடக்கக்கூடியது. இதுதான் விதி.
ஆனா பெர்ஃபெக்ட் பிசினஸ்க்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அத செயல்படுத்துறதுல மாற்றங்கள் இருக்கலாம், ஆனா அந்த வேல்யூஸ்ல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோமானா அந்த பில்லர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த வேல்யூஸ் உங்ககிட்டயும் இருக்கு, என்கிட்டயும் இருக்கு. நம்ம நேர்மையானவங்க, நாம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம சந்தோஷப்படுவோம். அதுக்கு பேர் தான் நெட் சர்ஃப். இது நாள் வரைக்கும் நம்ம யாரையுமே ஏமாத்தினது கிடையாது. இதுவரைக்கும் எந்த தப்பு செய்யவும் மாட்டோம். ஏன்னா நமக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கு. இப்ப பில்லர்ஸ் பத்தி சொல்லணும்னா, ஒரு சில நேரம் பில்லர்ஸ் ஆடி போயிடும். அதே மாதிரி தான் நம்ம பிசினஸும் சில நேரம் ஆடி போயிடும். இப்ப பெர்ஃபெக்ட் பிசினஸ்க்காக ஒரு 3 பில்லர்ஸ் பத்தி உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதன் மூலமா நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் பிசினஸை கிரியேட் பண்ண முடியும். சவால்கள் வரும், போகும், ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த பிசினஸ் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். ஆஸ்ராவோட ஜெனரேஷனும் சஹீலோட ஜெனரேஷனும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ பெர்ஃபெக்ட் பிசினஸ்க்கான முதல் பில்லர் என்னன்னா அதான் பிரியாரிட்டி. நீங்க எதுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீங்க? உங்களோட எய்ம் என்ன? அந்த எய்முக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? அந்த மாதிரி பிரியாரிட்டி கொடுக்கும்போது தான் அந்த எய்ம் கம்ப்ளீட் ஆகும். சோ பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் பில்லர் பிரியாரிட்டி. ஒரு ட்ராலி எஃபெக்ட் தியரி ஒன்று இருக்கு, அதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது நீங்க ஒரு ட்ரெயினோட டிரைவர், அந்த ட்ரெயின் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்க ட்ரெயினோட பிரேக் வேலை செய்யல. பிரேக் வேலை செய்யல, ஆனா நீங்க போயிட்டு இருக்க அந்த ட்ராக்ல 5 பேரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களால அவங்கள பார்க்க முடியுது ட்ரெயின்ல இருந்து. உங்ககிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. பிரேக் வேலை செய்யல, முன்னாடி 5 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா ட்ராக் சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆனா இன்னொரு ட்ராக்கை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கும் போது அங்க ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காரு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. அவரு நான் ட்ராக் சேஞ்ச் பண்ணிடுவேன்னு ஈஸியா சொல்லிட்டாரு. கேள்வி கேட்டவர் என்ன சொன்னாருன்னா, அந்த 5 பேரை நோக்கி தான் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னா, அந்த ஒரு ஆள் உயிரை விட இந்த 5 பேரோட உயிர் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க. அதுவும் ஒருத்தரோட உயிர் தானே அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க எடுத்த முடிவு, அதாவது உங்களோட பிரையாரிட்டி அந்த 5 பேருக்கு தான், அந்த ஒருத்தருக்காக இல்ல. இதுல சரியா தப்பான்னு நான் எதுவும் சொல்ல வரல. அவரும் அப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னாராம். மறுபடியும் அந்த கேள்வி கேட்டவர் சொன்னாரு, அந்த ட்ராக்ல நிக்கிறவரு உங்களோட பையனா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, 5 பேர் மேலே மோதிட்டு என் பையனை காப்பாத்திர வேண்டியது தான். ஏன்? ஒன்னு விட 5 தானே பெருசு, அதுக்கு தானே பிரியாரிட்டி கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த பையன் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பையன். அவன் வாழணுங்கிறதுக்காக நீங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இதே மாதிரி தான் என்னைக்கு நெட்சர்ஃபோட பிசினஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் பிசினஸா இருக்குதோ, அதாவது அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் போது அது உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன்ங்கிற நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, அவனுக்கு சக்சஸ் கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரு நெட்சர்ஃபோட பிசினஸ் வாழ்க்கையில ரொம்ப பெருசா நினைக்கிறாரு, அதனால சக்சஸ் ஆகுறாரு. ஈஸியாலாம் சக்சஸ் கிடைக்காது, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோட சேர்ந்தவங்க தைத்தோலிஜி, தோரஜி, சுக்ரோஜி, சால்வஜி, வாட்கர்ஜி, சச்சின், தேஷ்பாண்டேஜி எல்லாருமே இதுக்காக நேரம் காலம் பார்க்காம ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காங்க. அவங்களோட சொந்த காசை யூஸ் பண்ணி நெட் சர்ஃபை நடத்திட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வெறும் 1000 கணக்கில் தான் செக் வந்துகிட்டு இருந்தது. ஆனா அவங்க சோர்ந்து போகவே இல்லை. அவங்க அவங்களோட சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷன்ஸை மிஸ் பண்ணாங்க, ஏன் குழந்தைகளோட ஈவெண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில நெட் சர்ஃப் தான் ரொம்ப முக்கியம்னு உணர்ந்திருந்தாங்க. அதுக்காக அவங்க சுக துக்கங்களை தியாகம் பண்ண ரெடியா இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணாம அவங்க சொந்தக்காரங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நேரம் ஒதுக்கி இருந்தாங்கன்னா
இன்னைக்கு நெட்சர்ஃப் இவ்வளவு பெரிய மீட்டிங்க நடத்தி இருக்காது. சோ முதல் பில்லர்ங்கிறது பிரியாரிட்டி. நீங்க எந்த அளவுக்கு நெட்சர்ஃப்க்கு பிரியாரிட்டி கொடுக்கறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சக்சஸும் டிட்டர்மைன் ஆகும். இரண்டாவது பில்லர் பிளானிங். பிரையாரிட்டிலாம் இருக்கு, ஓகே. ஆனா நம்ம பிளான் பண்ணாம மேட்ச் விளையாட போனா நம்மளால ஜெயிக்க முடியுமா என்ன? ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் பிசினஸ்க்காக பிளானிங் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளானிங் இல்லாம ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால பிசினஸ்ல சக்சஸ் பண்ணவே முடியாது. அதனால முன்னாடியே பிளான் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, உங்க மென்டாஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஈஸியா சக்சஸ் கிடைக்கல. அவங்க ஒரு டீம் ரெடி பண்ணாங்க, ஒரு குரூப்பா இருந்தாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒருத்தங்கள பிரிச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு உண்டான வேலையை ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியா பண்ணினாங்க. டே டு டே சேல் பண்ணாங்க, 1-to-1 பண்ணினாங்க, மோட்டிவேஷனல் செமினார் நடத்தினாங்க, சக்சஸ் செமினார் நடத்தினாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணாங்க, தொடர்ந்து பண்ணாங்க, தினமும் பண்ணினாங்க. நீங்க எப்போ நெட்சர்ஃபோட பிசினஸ பிளான் பண்றீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும்னு நான் உங்களுக்கு 100% கேரண்டி கொடுக்கறேன். இங்க சக்சஸ் ஆன மென்டாஸ் யாருமே சாதாரணமா யோசிக்கல. நீங்களும் அதே மாதிரி தான். அவங்க நெட்சர்ஃப்க்கு முதல்ல பிரியாரிட்டி கொடுத்தாங்க, அப்புறமா கரெக்டா பிளான் பண்ணாங்க. அந்த பிளானிங் பிரகாரம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒர்க் பண்ணினாங்க. டீமை கிரியேட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணினாங்க. நெட்சர்ஃப் எந்த மாதிரி கம்பெனினா சீனியாரிட்டி பிரகாரம் யாருக்கும் அதிகமான சம்பளம் எல்லாம் கொடுக்கறது இல்ல. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்தவங்க கூட முக்கியத்துவம் கொடுத்து பிளான் பண்ணி வேலை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பழைய ஆட்களை விட அதிகமா சம்பாதிக்க முடியுங்கிறத கேரண்டியா நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு உங்ககிட்ட இருக்க வலிமை தெரியுது. போதும், அது பிரையாரிட்டி, பிளானிங், அதுக்கப்புறம் இருக்கிற பில்லரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். எப்போ இந்த 3 பில்லரை தாரக மந்திரமா வச்சு நீங்க வேலை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்க பிசினஸ் பெர்ஃபெக்ட்டா மாறிடும். நீங்க கோடீஸ்வரரா மாறிடுவீங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கிற எல்லா மென்டாஸும் பிரையாரிட்டி அண்ட் பிளானிங் பிரகாரம் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பேர் சொல்லணும்னா இர்ஃபான் பட்னி. அவரை பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே நெட்சர்ஃப்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமா என்ன பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பூனே வந்தாரு, ஆனாலும் பார்க்க முடியல. என்னாலையும் அவர் பார்க்க முடியல. ஏன்னா அவர் எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ணல. அவரால் மேல வர முடியல. அதனால அவர் பின்னாடி போய் உட்கார வேண்டியதாயிடுச்சு. அவர் எந்த அச்சீவ்மெண்ட் பண்ணாம இருந்தாலும் அவர் நம்பிக்கையை மட்டும் அவர் விடவே இல்லை. அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன், நீங்க ஒரு நாள் ஸ்டேஜுக்கு வருவீங்க, நான் அதை பார்க்க போறேன்னு. அதே மாதிரி இன்னைக்கு அவர் ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்து இருக்காரு. அதோட எங்கூட சந்தோஷமா போட்டோவும் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ரஜாவர்ஜி, சங்கர்ஜி, சந்துர்ஜி, எங்களோட தேபுஜி, மிதான்ஜி, இவங்களுக்கு ஈஸியா சக்சஸ் கிடைக்கல. நான் இன்னைக்கு பார்த்தேன் லோலாக்ஷி மேடம், அவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க. இன்னை வரைக்கும் நம்ம கூட தான் இருக்காங்க. லாங் டேர்ம் பிசினஸ்க்காக நீங்க பிரையாரிட்டி கொடுக்கணும். நெட்சர்ஃப் பிசினஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும். செகண்ட், நீங்க அதுக்காக பிளான் பண்ணி ஆகணும். அப்புறம் தேர்ட், ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பில்லர், அதுதான் பிராக்டிஸ். பிராக்டிஸோட அர்த்தம் என்னன்னா நீங்க தினமும் வேலை செய்யணும். நெட்சர்ஃப்காக நீங்க வேலை செய்யணும். உங்ககிட்ட நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு மந்திரம் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நீங்க நெட்சர்ஃப் செஞ்சீங்களா? நெட்சர்ஃப் எவ்ரிடே. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நான், பிரதீப் எல்லாரும் வந்து சரி இன்னைக்கு மட்டும் நம்ம நெட்சர்ஃப் போலாம், அப்புறம் 10 நாளைக்கு வேற வேலையை பார்க்கலாம், மறுபடியும் நெட்சர்ஃப்க்கு வரலாம், இப்படி இருந்தா விளங்கிருப்போமா? அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும். ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. எப்பொழுதுமே நெட்சர்ஃப்காக வேலை செய்யணும். கஸ்டமரோட தேவை என்னன்னு அறிஞ்சு அதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாகணும். எல்லார் வீட்லயும் விளக்கெரியணும். எல்லார் தேவையும் பூர்த்தி பண்ணணும். கனவுகளை நிறைவேற்றணும். இத பத்தி தான் யோசிக்கணும். இதுக்காகத்தான் நம்ம ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்கணும். இதுல பிரேக் எடுக்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இந்த பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன்.
உங்களுக்கு எல்லாருக்கும் மெஸ்ஸி தெரியும், அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்திலேயே முதல் நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயர் லயனல் மெஸ்ஸி, அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் நாட்டுக்காக வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு. அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னா யூசுவலா 90 மினிட்ஸ்க்கு நடக்கும். எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்பப்ப, பட் 90 மினிட்ஸ்ங்கிறதா ரூல்ஸ். இப்ப சொன்னவர் தான் வேர்ல்டுலயே பெஸ்ட் பிளேயர். மெஸ்ஸி இருக்காரு, ரொனால்டோ இருக்காரு, நெய்மர் இருக்காரு, எம்பாபே இருக்காங்க. இவங்க எல்லாம் வேர்ல்டுல பெஸ்ட் பிளேயர்ஸ். முன்னாடி பீலே இருந்தாரு, மேரடோனா இருந்தாரு. இவங்க கிட்ட ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது எல்லாருக்கும் சமமா 2-3 நிமிஷம் வரைக்கும் தான் ஒருத்தர்கிட்ட பால் கிடைக்கும். வேர்ல்டுலயே பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயரா இருந்தாலும் அவங்க கிட்ட மேட்ச் நடக்கும்போது மொத்தம் இருக்கிற 90 நிமிஷத்துல பால் அவங்க கிட்ட 3 நிமிஷம் தான் இருக்கும். ஒருவேளை பால் அவர்கிட்ட கிடைக்கலன்னா சைட்ல போய் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. நீ தான் என்கிட்ட பாலே கொடுக்கலையே, நான் எதுக்கு போய் விளையாடணும், நான் வேர்ல்டோட பெஸ்ட் பிளேயர் தெரியுமா, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. மீதி இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பால் எங்கிட்ட வந்தா யாருக்கு பாஸ் பண்ணணும், எப்படி கோல் அடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 88 நிமிஷமும் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அந்த 2 நிமிஷம் பால் தங்கிட்ட வர்றதுக்காக. இந்த டிசிப்ளினும் பிராக்டிஸும் தான் உங்க பிசினஸ்ல ரொம்பவே முக்கியம். எப்பாவதுதான் ஸ்டேஜுக்கு வருவாங்க, எப்பாவதுதான் ஜாக்பாட் கிடைக்கும், உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம். பட் அந்த 2 நிமிஷம் பால் நம்ம கிட்ட கிடைக்கிறதுக்காக 88 நிமிஷமும் நம்ம எஃபர்ட் போட்டே ஆகணும். 88 மினிட்ஸ்ங்கிறது அந்த மேட்சுக்கு மட்டும்தான். யோசிங்க, மேட்ச் இல்லாத நாட்கள் கூட அவங்க பல மணி நேரங்கள் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 2 நிமிஷம் பால் நம்ம கிட்ட கிடைச்சா எப்படி அதை கோலா கன்வெர்ட் பண்றது பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்க நிரந்தரமா எஃபர்ட் போடணும் எவ்ரி டே. இன்னைக்கு சேல் நடக்கும், நடக்காது, மனுஷங்க வருவாங்க, வரமாட்டாங்க, அட இன்னைக்கு யாரும் வரலப்பா, நம்ம நெட் சர்ஃப் பண்ண வேண்டாம், அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. தினமும் நம்ம 10 பேரை மீட் பண்ணுவோம், வாரத்துல 50 பேரை மீட் பண்ணுவோம். அப்ப மாசத்துல எவ்வளவு பேரை பார்ப்போம்? ஆயிரக்கணக்கில் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம். யோசிச்சு பாருங்க, இங்க 50 பேர் இருக்கீங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து 2000 பேரை பார்க்க முடியும். அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க 3 லட்சம் பேரை பார்த்திருப்பீங்க. மத்ததெல்லாம் நெட் சர்ஃப் கிட்ட விட்டுருங்க. நம்ம கிட்ட ப்ராடக்ட் ஆகட்டும், நம்மளோட சர்வீஸ் ஆகட்டும், அது பார்த்துக்கும். 40ல இருந்து 50 பேர் தினமும் நெட் சர்ஃப் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க ப்ராடக்ட் கொடுத்தவங்க கிட்டே மறுபடியும் போகணும். திரும்ப திரும்ப ப்ராடக்ட் கொடுத்தவங்க கிட்ட நீங்க போய் தான் ஆகணும். நம்ம கால் சென்டர் வசதி இருக்கு, அதுல இருந்து கால் பண்றோம், மெசேஜ் பண்றோம், மெயில் பண்றோம், எல்லாமே பண்றோம். இருந்தாலும் அவங்க போய் அமேசான்ல வாங்கிடுறாங்க. நமக்கு தெரியும் இந்த நிலைமையை மாத்துறது ரொம்ப கடினமான வேலை தான், ஆனா அதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். பிராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், டூயிங் நெட் சர்வீஸ் எவ்ரிடே இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க நெட் சர்ஃப்ல பெர்ஃபெக்ட்டான பிசினஸ் பண்ணணும்னா நீங்க உழைக்கணும். எல்லா சைக்கிள்லயும் நீங்க கடினமா உழைக்கணும். அப்பதான் நீங்க பல கோடிகள் சம்பாதிக்க முடியும். அதுக்காக நீங்க 3 விஷயங்கள் மேல கவனம் செலுத்தி ஆகணும். பிரையாரிட்டி, முக்கியத்துவம், பிளானிங், அடுத்தது பிராக்டிஸ். இத பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ப்ராமிஸ் பண்ணுங்க நீங்க டெய்லியும் நெட் சர்ஃப் பண்ணுவீங்கன்னு. பிளானிங் பண்ணி சரியான நேரத்துல டீமோட ஒர்க் பண்ணி ஆகணும். நெட் சர்ஃபை தவிர நீங்க வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வாக்கு கொடுக்குறேன். எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கோ அது எல்லாத்தையும் நெட் சர்ஃப் முடிச்சு கொடுக்கும். அப்புறம் நான் நெட் சர்ஃபை தொடங்கும் போது அது என்னோட பிசினஸ் நான் நெட் சர்ஃப்ல இருந்து தொடங்கினேன். பிசினஸ் பர்சனா ஆனேன். சொல்ல போன பயோடிக் பண்ணேன், மைலாப் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஒரு பிசினஸ் ஹவுஸா உருவாக்கினேன். அப்புறம் என்னோட விருப்பம் என்னவா இருந்ததுன்னா, எப்படி நான் இந்த நிலைமைக்கு உருவானனோ, அதாவது இந்த பிசினஸ் ஹவுஸை உருவாக்கினோ, அதே மாதிரி என்னோட நெட் சர்ஃப் ஃபேமிலிக்கும் இந்த பிசினஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தேன். அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக. உங்களுக்கு பிசினஸ் ஹவுஸ் உருவாக்கணுங்கிறதுக்காக நாங்க இன்னும் 2-3 ஆபீஸ் ஓபன் பண்ண போறோம். முதல்ல சேவாவோட உதவியால நம்ம சாயில் டெஸ்டிங், அப்புறம் செல்ஃப் டெஸ்டிங், அதுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். இது உங்களோட முதல் அடிஷனல் பிசினஸா இருக்கும். என்னோட முதல் அடிஷனல் பிசினஸ் அஜய் பயோட்டிக்கா இருந்தது. உங்களோட அடிஷனல் பிசினஸ் சேவாவா இருக்கும்.
அப்புறம் ரெண்டாவது டெக்பாட். இப்போ இந்த டெமோவை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இன்னொரு பிசினஸ் நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம், அதுதான் டெக்பாட். ரெண்டுமே எந்த மாதிரி பிசினஸ்னா, அதுல இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல், சொல்ல முடியாத அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. தினமும் இதுல பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கலாம். நெட்சர்ஃப் இதை பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் என்னோட சேர்ந்து என்னோட நெட்சர்ஃப் ஃபேமிலியும் இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணி பயன்படணுங்கிறதுக்காகத்தான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ரிலையன்ஸோட உண்மையான பிசினஸ் என்னவா இருந்தது? ஆயில் கிடையாது, துணி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரேயான் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா தான் ஆயிலுக்கு வந்தாங்க. ஆயில் பிசினஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரிலையன்ஸ் பெருசானதே ஆயில் பிசினஸ்னால தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ரிலையன்ஸை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஜியோன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஜியோவோட பிசினஸ் இருக்குல்ல, அதுதான் ரிலையன்ஸோட மொத்த பிசினஸ்லயே ரொம்ப பெரிய பிசினஸா இருக்கு. இன்னொரு முறையில ரிலையன்ஸை ரீட்டைல் இண்டஸ்ட்ரின்னு நினைச்சிட்டு இருப்போம். ரிலையன்ஸோட ஸ்டோர்ஸ், ஃபேஷன், லக்ஸரி, ஜுவல்லரி, சூப்பர் மார்க்கெட், ரிலையன்ஸ் டிஜிட்டல், துணி அப்படின்னு எல்லாமே இருக்கு. அவங்க இந்த பிசினஸ் எல்லாம் பண்றதுனால ஆயில் பிசினஸ் மூடிட்டாங்களா என்ன? இதே முறையில் தான் நம்ம நெட் சர்ஃபையும் கொண்டு போகணும். நெட் சர்ஃப் ஃபார் எவ்ரிடே, அதுதான் நம்மளோட அடிப்படையே. ஆனா அதே சமயத்துல நம்ம என்ன புது பிசினஸ் எதுவும் ஆரம்பிக்க கூடாதா என்ன? சொல்லுங்க, புது பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதா? நான் உங்ககிட்ட தெளிவா என்ன சொல்றேன்னா, நெட்சர்ஃபோட பிசினஸ் பண்ணுங்க, முழு உழைப்ப போடுங்க. அப்புறம் அதுக்கு மேல நீங்க ஒரு புது பிசினஸ கிரியேட் பண்ணுங்க. அதுக்காக ஒரு பிசினஸ் ஹவுஸை உருவாக்குங்க. இதுதான் என்னோட கனவு, இதுதான் என்னோட ஆசையும் கூட. தொடங்கி 24 வருஷம் ஆக போகுது. 24 வருஷம் முடிஞ்சு 25வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். இந்த சில்வர் ஜூப்ளிக்காக நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணி ஆகணுமா வேண்டாமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சென்னைக்கு வந்தப்ப எனக்கு புரியல மகாபலிபுரத்தில் இருக்கிற கடவுள் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு. மகாபலிபுரத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம், ஒரு 4-5 பிரான்ச் உருவாக்கி வச்சிருந்தோம். 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் இங்க வரேன். அங்க சில்வர் ஜூப்ளி நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். நம்ம இன்னும் 25 பிரான்ச் உருவாக்குவோமா இல்லையா? நீங்க 25 ஷாப் உருவாக்குவீங்களா இல்லையா? நீங்க எல்லாம் எங்கூட தானே இருக்கீங்க. சவால்கள் வரும் தான், நம்ம பயப்படவே கூடாது. தைரியமா நம்ம எதிர்கொள்ளணும். ஏன்னா எவ்வளவுதான் இருட்டா இருந்தாலும் கடுமையான இருட்டுக்கு அப்புறம் காலையில சூரியன் உதிச்சே ஆகணும். அந்த சூரிய ஒளி நெட்சர்ஃப் மேல படுது. நம்ம அந்த விடியலை நோக்கி பயணப்படணும். அப்பதான் வெளிச்சத்தை பார்க்க முடியும். அப்புறம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே, நெட்சர்ஃபை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கம்பெனி மூட போறாங்கன்னு. நெட்சர்ஃப் ஒரு சூரியன் மாதிரி, அதை அணைக்கவே முடியாது. இதெல்லாம் தான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். தப்பு செஞ்சு செஞ்சு எழுந்து நிக்கணும். தவறு செஞ்சாலும் நேரா நிக்கணும். தப்பு செய்யறதுங்கிறது மனுஷனோட இயல்பு. உண்மையான உழைப்பு இருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். என் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நான் தோக்க மாட்டேன். கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட அந்த மண்ணு எவ்வளவுதான் அது மேல அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அடிப்பட அது தங்கமா ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். யாராலையும் அதை தடுக்க முடியாது. நான் ஒன்னும் மண்ணில் இருக்கிற மரம் கிடையாது, காட்டாறு என்ன அடிச்சுக்கிட்டு போறதுக்கு. நான் ஒன்னும் மண்ணில் இருக்கிற மரம் கிடையாது, காட்டாறு என்ன அடிச்சுட்டு போறதுக்கு. தரிசு மண்ணில் இருக்கிற
ஒரு வலுவான தரிசு நிலத்துல இருக்கிற பலமான மண்ணை தொலைச்சுக்கிட்டு வர ஆலமரம் மாதிரி. நான் இந்த உரைய கல்லுல செதுக்கி இருக்கேன். நான் இந்த உரைய கருங்கல்லுல செதுக்கி இருக்கேன். செங்கலை வச்செல்லாம் இதை உடைக்க முடியாது. நான் கீழே விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிப்பேன். உன்னால எப்படி என்ன நிறுத்த முடியும்? உன்னால எப்படி நிறுத்த முடியும்? உன்னால எப்படி நிறுத்த முடியும்? ஜெய் ஹிந்த், ஜெய் நெட் சர்ஃப்.